இந்த வீடியோவை வழங்குவோர் ஸ்ரீ விசாலன் சிட் ஃபண்ட் லிமிடெட் மற்றும் இன்கார்பரேஷன் சிட் ஃபண்ட் அசோசியேஷன், தமிழ்நாடு சிட் ஃபண்ட் கம்பெனிஸ் அசோசியேஷன். வங்கி கடனை விட சீட்டு நல்லதா? சிட் ஃபண்டுங்கிறது வந்து நீங்கள் பேங்க்லேயோ இல்லை ரெக்கரிங் டெபாசிட்லேயோ போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீம்லேயோ போடுற மாதிரி சிட் ஃபண்ட்லேயும் நீங்கள் மாதம் ஒரு பணம் கட்டிகிட்டே வரலாம். நீங்கள் கட்டுற பணத்துக்கு அந்தந்த மாதமே உங்களுக்கு டிஸ்கவுண்ட், அதாவது டிவிடெண்ட்டுன்னு சொல்கிற ஷேர் ஆஃப் டிஸ்கவுண்ட்டு உங்களுக்கு அந்தந்த மாதமே கிடைக்குது. அதிக வட்டி தர சீட்டுகளை நம்பலாமா? முதல்ல சீட்டில் வட்டிங்கிறதே வராது. அதிக வட்டிங்கிறது இந்த லோன் வாங்கினா தான் வட்டி வரும். சீட்டு போடுறோம், நிறைய இடத்துல சீட்டு போட்டு நிறைய இடத்துல ஏமாத்துற எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்போது அது எங்களுக்கு கஷ்டப்பட்ட பணம் எங்களுக்கு ரிட்டர்ன் வரல. அது நாங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எங்களுக்கு தீர்வு வருமா? சிட் ஃபண்ட்ஸ் ஆக்ட் ஆஃப் 1982 ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தின்படி தான் சீட்டுகள் நடக்குது. ஸோ பதிவு செய்து நடத்தப்படுகிற சீட்டுகள் அதில் தவறுகள் நடந்தாலோ, டிலே இருந்தாலோ, வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ பப்ளிக் வந்து சப்ஸ்கிரைபர் ரேஷர் ஆஃப் சீட்டுக்கிட்ட போய் முறையீடு பண்ணலாம். ஏமாறாமல் இருக்க என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும்? இண்டிவிஜுவல் பர்சனை நம்பி சீட்டு போடாமல் இது பதிவு பெற்றிருக்கா, கம்பெனியோட இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சீட்டு போட்டால் அது ரொம்ப ஏமாறுறதுக்கு குறையும். அதிக வட்டி தர சீட்டுகளை நம்பலாமா? முதல்ல சீட்டில் வட்டிங்கிறதே வராது. அதிக வட்டிங்கிறதே இந்த லோன் வாங்கினா தான் வட்டி வரும். சீட்டுக்கு வட்டி கிடையாது, தவணை பணம் தான் வரும். அந்த தவணை பணம் கட்டலைனா தான் நாங்கள் வட்டி வாங்குவோம் ஒழிய மற்றபடி இதுக்கு வட்டி அதிக வட்டிங்கிற இதுவே வராது. பொன்சி திட்டம்னா என்ன? அந்த சீட்லேருந்து எப்படி வேறுபடும்? இந்த பொன்சி ஸ்கீம் எதை குறிப்பிட்றாங்கன்னா, ஃப்ராடுலண்ட் ஃபைனான்ஷியல் ஸ்கீம்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ 1 லட்ச ரூபா கொடுங்க, மாதம் 10 ரூபா வட்டி தரேன், இல்லை டபுளாக தரேன், இந்த தீபாவளிக்கு பணம் கொடுத்தா அடுத்த தீபாவளிக்கு லம்பாத்தை கொடுக்குறோம் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? நடைமுறைப்படுத்த முடியாத சில ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இன்டென்ஷன் மே நாட் பி குட் ஆல்சோ. ஆக ஏமாற்றத்துக்காகவே, மோசடி செய்யறதுக்காக உருவான ஸ்கீம்ஸ் தான் பொன்சி ஸ்கீம்ஸுங்கிறது. நிறைய கேஸில் என்ன ஆகுனா, சில இடத்துக்கு முன்னாடிலாம் அவங்க சீட்டுங்கிற பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஈவன் ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கில் கூட சீட்டு கம்பெனி, சீட்டு மோசடி அப்படிலாம் வந்துட்டு இருந்தது. இப்போ வெகுமாட குறைஞ்சி போச்சுங்க. சீட்டுங்கிறது முறைப்படி நடந்து சட்டத்தை ஃபாலோ பண்ணி நடறது. பொன்சி ஸ்கீம்ங்கிறது ஃப்ராடுலண்ட் ஸ்கீம்ஸ். தீபாவளி பொங்கல் நேரத்தில் நடுகிற தட்டு சீட்டு சேஃபாக இருக்கா? தீபாவளி பொங்கல் சீட்டுங்கிறது அன்ரிஜிஸ்டர்ட் சீட்டு தான். தீபாவளி பொங்கல் சீட்டு பாதுகாப்பாகவே கிடையாது. அதனால் மக்கள் அதில் போய் தீபாவளி டயத்துலேயோ பொங்கல் இதுலேயோ அந்த ஒரு அதிக பணம் குவிக்காக வேணுங்கிறதுக்காக அதில் போய் ஏமாந்துடுறாங்க. பதிவு பெற்ற சீட்டு ஒன்று தான் பாதுகாப்பானது. நண்பர்கள் உறவினர்கள் போக்கிட்ட சீட்டு போடும்போது நம்ம என்ன கவனிக்கணும்? கண்டிப்பாக பதிவு பெற்றதான்னு பார்க்கணும். யாராக இருந்தாலும், நம்ம குடும்பத்திலே ஒருத்தராக இருந்தாலும், நம்ம ஒரு வெளிநபர்கிட்ட சீட்டு போட்டாலும் நம்ம பதிவு பெற்றதான்னு கண்டிப்பாக பார்க்கணும். அப்போ தான் அவங்க போடுற பணத்துக்கு பாதுகாப்பு. அப்போ தான் அவங்க போய் அவங்களுக்கு பணம் வரலன்னா, அவங்க கட்டின பணம் அவங்களுக்கு திரும்பி கிடைக்கலன்னா ஒரு கவர்மெண்ட் ஒரு மேல்முறையீடாவது செய்யலாம். இல்லாட்டினா அது செய்ய முடியாது, பணத்துக்கு பாதுகாப்பு இல்லை. அதனால் பதிவு பெற்ற சீட்டு தான் கண்டிப்பாக பார்க்கணும். சீட்டு கம்பெனி மூட்டை என்ன செய்யணும்? மூடுற கொஸ்டின் மோஸ்ட்லி ரெஜிஸ்டர்ட் சிட் ஃபண்ட்ஸும் நடக்காது. ஏன்னா தாமதங்கள் வரும்போதே தெரிஞ்சிடும் வழியில். மாதம் பேமெண்ட் டிலே ஆகுது, அப்போ ஒரு சைன் தெரிஞ்சுக்கலாம். மூடலைங்கிறது 2 விதமாக நடக்கும். ஒன்று, இந்த கம்பெனி வந்து இந்த பணத்தை தப்பாக யூஸ் பண்ணியிருக்காங்க, வேறு ஏதோ ஃபண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஒரு நிலைமை வரலாம். இல்லை எடுத்தவங்க நிறைய பேர் கட்டலை அப்படின்னா அவருக்கு ஷார்ட்டேஜ் வரும், அவரால் கொடுக்க முடியாமல் போகலாம். இந்த 2மே பதிவு பெற்ற சீட்டுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா பதிவு பெற்ற சீட்டுகளில் இந்த ஃபண்ட்ஸை வேறு எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சட்டமே இருக்குது. ஸோ அவங்க சீட்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி வெளியாளுங்க கட்டாமல் போயிடுவாங்களா அப்படின்னா அதுக்கும் வழி இல்லை. ஏன்னா ஃப்யூச்சரில் அவர் கட்ட வேண்டிய தொகைக்கு உரிய செக்யூரிட்டியோ ஷூரிட்டியோ வாங்கி தான் பணம் கொடுக்குறாங்க. அதனால் அதுலேயும் டிலே இருக்குமா வழிய அது மாதிரி ஃபெயில்யூர் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மூடுற கொஸ்டின் வராது. அப்படி மூடுறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா மேபி நீங்கள் ரெஃபர் பண்ணுறது வந்து பதிவு பெறாத சீட்டுகள் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர் என்ன பண்ணுறாருன்னு யாருக்கும் கண்ட்ரோல் கிடையாது, கவர்மெண்ட் மானிட்டர் பண்ணுறது கிடையாது. சீட்டு போடுறோம், நிறைய இடத்துல சீட்டு போட்டு நிறைய இடத்துல ஏமாத்துற எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்போது அது எங்களுக்கு கஷ்டப்பட்ட பணம் எங்களுக்கு ரிட்டர்ன் வரல. அது நாங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எங்களுக்கு தீர்வு வருமா? கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா? போலீஸ்காரங்க எங்களுக்கு வந்து நடவடிக்கை எடுப்பாங்களா? எகெயின் சீட்டுங்கிறது தனியாக சட்டம் இருக்குதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். சிட் ஃபண்ட்ஸ் ஆக்ட் ஆஃப் 1982 ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தின்படி தான் சீட்டுகள் நடக்குது.
அதை கண்காணிக்கிறது ஒவ்வொரு மாநிலத்திலையும் ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் சிட்ஸ்னு ஒருத்தர் இருக்கிறாங்க. ஸோ பதிவு செய்து நடத்தப்படுகிற சீட்டுகள் அதில் தவறுகள் நடந்தாலோ, டிலே இருந்தாலோ, வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ பப்ளிக் வந்து சப்ஸ்கிரைபர் ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் சிட் கிட்ட போய் முறையீடு பண்ணலாம். அதே மாதிரி பணத்தை எடுத்தவங்க கம்பெனிக்கு பணத்தை ஒழுங்காக கட்டலைன்னா அப்படின்னாலும் அவங்களும் போய் முறையீடு பண்ண வேண்டிய இடம் ரெஜிஸ்ட்ரார் கிட்ட தான். அங்கே ஆர்பிட்ரேஷன் ப்ராசஸ் தனியாக இருக்குது, அங்கே தான் அவங்களும் போகணும். போலீஸுக்கு பதிவு பெற்ற சீட்டுகளில் இருக்கிற பிரச்சனைகளுக்காக இல்லை டிஸ்பியூட்ஸுக்காக போலீஸுக்கு போக முடியாது. ஒன்லி அன்ரிஜிஸ்டர்ட் சீட்ஸ் மட்டும்தான் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். வங்கி கடனை விட சீட்டு நல்லதா? இப்போ சேவிங்ஸ்னால உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் வருது, உண்டியலில் பணம் போட்டு வைக்கிறது இல்லை வந்து ஒரு டப்பாவில் போட்டு வைக்கிறது. அப்படியும் மிஞ்சி போனால் நீங்கள் வந்து பேங்க்கில் போய் நம்ம டெபாசிட் பண்ணி வைக்கலாம், ரெக்கரிங் டெபாசிட் ஆர்டி போடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் கொஞ்சம் வெளியில் வந்து இந்த சிட் ஃபண்டிங் நீங்கள் யோசித்து பார்க்கலாம். சிட் ஃபண்டுங்கிறது வந்து நீங்கள் பேங்க்லேயோ இல்லை ரெக்கரிங் டெபாசிட்லேயோ போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீம்லேயோ போடுற மாதிரி சிட் ஃபண்ட்லேயும் நீங்கள் மாதம் மாதம் ஒரு பணம் கட்டிகிட்டே வரலாம். நீங்கள் கட்டுற பணத்துக்கு அந்தந்த மாதமே உங்களுக்கு டிஸ்கவுண்ட், அதாவது டிவிடெண்ட்டுன்னு சொல்கிற ஷேர் ஆஃப் டிஸ்கவுண்ட்டு உங்களுக்கு அந்தந்த மாதமே கிடைக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 5000 ரூபா மாதம் கட்டுற ஒரு சீட்டில் சேர்ந்தீங்கன்னா நீங்கள் 3700 தான் கட்டுறீங்க, 1300 உங்கள் பேர்லேயே கம்பெனியில் கிரெடிட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு தவணையும் நீங்கள் கட்டும்போதும் அதுக்கு அந்தந்த தவணையே உங்களுக்கு உண்டான அந்த ஷேர் ஆஃப் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைச்சிருது. ஸோ அந்த ஷேர் ஆஃப் டிஸ்கவுண்ட்டு கம்பேர் பண்ணும்போது பேங்க் ஆர்டியை விடையும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வர இன்ட்ரெஸ்ட்டை விடவும் இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸில் நிறையா வர இன்ட்ரெஸ்ட்டை விடவும் சிட்டில் வர டிவிடெண்ட் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ கேரண்டீடு ரிட்டர்ன்ஸில் வர எந்த ஒரு சேவிங்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்திங்கனாலும் ஸ்ட்ராங்காக சொல்லலாம் சிட் ஃபண்ட்ஸில் வந்து ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு. அவசர தேவைக்கு சீட்டு எப்படி உதவும்? அவசர தேவைக்கு சீட்டு கண்டிப்பாக உதவும். ஏன்னா இன்றைக்கி ஒரு ஆரம்பமே இன்றைக்கி ஒரு இப்போ பேங்க்கில் லோன்லாம் சில இது ஃபிக்ஸட் லோன், சில ப்ராடக்ட் இப்போ ஹவுசிங் லோன்னா ஹவுசிங் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ 2 வீலர் லோன் 4 வீலர்னால் அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். சிட்டுங்கிறது நம்ம எதுக்கு வேணாலும் அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சிட்டுங்கிறது முதல்ல 2 தவணை கட்டிட்டு நமக்கு என்ன பணம் தேவைங்கிறத உடனே நம்ம ஏலத்திலையோ கலந்துக்கிட்டு எடுத்துக்கிட்டால் உடனே பணம் கிடச்சிரும். அதனால் அவசரத்துக்கு இந்த ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் ஓனர்ஸுக்கும் அவங்களுக்கும் சீட்டு ரொம்ப உபயோகமாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இல்லத்தரசிக்கு சீட்டு எப்படி பயன்? இன்னைக்கு சேவிங்ஸோட பெரிய பேக் போனே வீட்டில் இருக்கவங்க தான். அதே மாதிரி இன்னைக்கு அவங்க இன்னைக்கு சேவ் பண்ணி தான் ஒன்று நம்மளோட வீட்டோட இது பூராமே இன்னைக்கு மேனேஜ் பண்ணுறாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு சேவிங்ஸ் ரொம்ப இருக்குது. அதுவும் இன்னைக்கு விமன் என்டர்பிரனர்ஸ் இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு சீட்டு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அவங்களுக்கு இன்னைக்கு சேவிங்ஸுக்கு சிட்டு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாகவுமே இருக்குது. இன்றைக்கி அவங்க பிள்ளையோட ஒரு படிப்பு, ஒரு கல்யாணம், ஒரு இது எல்லாத்துக்குமே சீட்டு ஒரு உதவியாக இருக்குது. இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப அவசியமாகவும் இன்றைக்கி சிட்டு இருக்குது. சிறு வியாபாரிகள் சீட்டை எப்படி பயன்படுத்தலாம்? சின்ன வியாபாரிகள் இல்லை ஃபஸ்ட் டைம் ஒரு வியாபாரத்துக்கு வராங்க, புதுசாக ஒரு தொழில் தொடங்குறாங்க, நிச்சயமாக இவங்க பேங்க் அப்ரோச் பண்ணுறதுல சிரமங்கள் இருக்கும். பேங்க்குக்கு அப்படின்னா பழைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, 2-3 வருஷம் தொழில் பண்ணியிருக்கீங்களா, அவங்களோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்ன, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட் இதெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். அதை வச்சு தான் பேங்க் இவங்களை அசஸ் பண்ண முடியும். இது எதுவுமே இவங்ககிட்ட இல்லாத சூழ்நிலையில் ஒன்று ப்ரைவேட் லெண்டிங் கம்பெனிஸ் கிட்ட போய் வாங்கலாம், ப்ரைவேட் லெண்டர்ஸ் கிட்ட வாங்கலாம், இல்லை சிட்டுக்கு வரலாம். அப்படி கம்பேர் பண்ணும்போது சிட் வில் பி சீப்பர். ஒரு தடவை சிட்டில் சேர்ந்துட்டாங்கன்னா எப்போ தள்ளி எடுக்கணும் அவர் டிசைட் பண்ணிக்கலாம். அப்போ எடுத்தால் எவ்வளோ டிஸ்கவுண்ட் போகும், நமக்கு எவ்வளோ வட்டி கட்டுப்படி ஆகும்னு ஒர்க் பண்ணி எடுத்துக்கிறாங்க. இங்கே ஃபார்மாலிட்டி சிம்பிள். ஃபியூச்சர் வகையில் கட்ட வேண்டியது உண்டான செக்யூரிட்டியோ ஷூரிட்டியோ தெரிஞ்சவங்க மூலமாக கொடுத்துட்டாலே பணத்தை எடுத்துக்கலாம். இன்றைக்கி இருக்கிற பெரிய பெரிய ஆளுங்க எல்லாருமே இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆகட்டும் இல்லை பிஸ்னஸ் மேன் ஆகட்டும், இதில் பல பேர் ஆரம்ப நாட்களில் சீட்டை நம்பி சீட்டில் பணம் போட்டு எடுத்து அவங்கள தொழிலில் வளர்த்தவங்க தான். அதனால் சீட்டு நிச்சயமாக புதுசாக வியாபாரம் பண்ணுறவங்களுக்கோ தொழில் தொடர்றவங்களுக்கோ ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ரெஜிஸ்டர் ஆன சீட்டு கம்பெனி பட்டியல் எங்கே கிடைக்கும்? இது ரொம்ப சுலபமாக நீங்கள் ஆர்ஓசி வெப்சைட் இருக்குது, நீங்கள் அங்கே போனீங்கன்னா பப்ளிக் லிமிடெட், ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் எல்லாமே, அதுலேயும் பர்டிகுலராக சிட் ஃபண்ட் கம்பெனிஸ்ன்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் சிட் ஃபண்ட் கம்பெனிஸ் லிஸ்ட் அங்கே வந்துடும். அதில் யார் டைரக்டரு, எப்போ சேர்ந்தாங்க, எப்போ கம்பெனி இன்கார்பரேட் பண்ணாங்க உண்டான எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். இதே ஃபர்மாவோ இல்லை சொசைட்டியாவோ ஒரு சிட் ஃபண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் டிஎன் ரெஜிநெட் வெப்சைட்லேயே நீங்கள் பார்க்கலாம். டிஎன் ரெஜிநெட்டுங்கிறது ஒரு கவர்மெண்ட்டுடைய வெப்சைட். ஏமாறாமல் இருக்க என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும்? கண்டிப்பாக பதிவு பெற்றிருக்கான்னு பார்க்கணும். பதிவு பெற்ற சீட்டு மட்டும்தான் இது ரொம்ப பாதுகாப்பானது. அதனால்
இது ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை நம்பி சீட்டு போடாமல் இது பதிவு பெற்றிருக்கா, கம்பெனியோட இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சீட்டு போட்டால் அதில் ரொம்ப ஏமாறுறதுக்கு இது குறையும். அதனால் அது ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கணும். அதில் கம்பெனி மட்டும் ரிஜிஸ்டர் ஆயிருக்கான்னு பார்க்குறத விட அந்த குரூப் ரிஜிஸ்டர் ஆயிருக்காங்கிற பாருங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். குரூப் ரிஜிஸ்டர் ஆனால் தான் இது ரிஜிஸ்டர்ட் சிட் ஃபண்டு. அதனால் குரூப்பு கண்டிப்பாக பதிஞ்சிருக்கணும், அது பதிவுத்துறைக்கு கீழே பதிஞ்சிருக்கணும். சீட்டு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டா? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சிட் ஃபண்ட்ஸ் கம்பேரிசன் கேட்டிருக்கீங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்கிறது மாதம் மாதம் உங்ககிட்ட ஒரு தொகையை வாங்கி அந்த ஆசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருக்குல்ல, அவங்க இந்த பணத்தை இன்னொரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் வர ரிட்டர்ன்ஸை உங்களுக்கு கொடுக்குறாங்க. நடுவில் அவங்க கொஞ்சம் ரெமுனரேஷன் எடுத்துப்பாங்க. சிட் ஃபண்டில் உங்கள் பணத்தை நீங்களே டைரெக்டாக சிட் ஃபண்டில் போய் கட்டுறீங்க, சேவ் பண்ணுறீங்க, தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம். நார்மலாக சிட் வந்து 20 மாதம் 30 மாதம் 40 50 மாதம் 60 மாதத்துக்கு மேலே சிட் நடத்த முடியாது. அதனால் இதில் மேக்ஸிமம் 4-5 வருஷத்துக்குள்ளே பீரியட் முடிஞ்சிடும், உங்கள் பணத்தை திருப்பி கிடச்சிரும். இதில் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா எவ்வளோ தள்ளி எடுக்கிறாங்களோ அது நமக்கு டிஸ்கவுண்ட்டாக கிடைக்க போகுது. 2 விதமாக சிட்டை யூஸ் பண்ணுறோம். ஒன்று சேவிங்க்கு யூஸ் பண்ணுறோம். சேவிங் கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி எடுத்திங்கன்னா பேங்க்கில் கட்டுற ஆர்டியை விடவோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் கட்டுற ஆர்டியை விடவோ இங்கே கொஞ்சம் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இதுதான் நடைமுறையில் இருக்கிற உண்மை. அதே மாதிரி பாரோ பண்ணணும்னு நினச்சா எக்ஸப்ட் பேங்க் லோன்ஸ் வேறு வெளியில் எங்கே போய் கடன் வாங்கினாலும் அந்த தொகைக்கு நீங்கள் கொடுக்குற வட்டியை விட சீட்டில் பணத்தை எடுக்கும்போது நீங்கள் கொடுக்குற அதனுடைய விலை கம்மியாக தான் இருக்கும். இது ஈஸி. இப்போ மியூச்சுவல் ஃபண்டுக்கு வருவோம். மியூச்சுவல் ஃபண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வாங்க, குறைஞ்சபட்சம் 12%லேருந்து 15% உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். எப்போ கிடைக்குன்னா 15 வருஷம் வெயிட் பண்ணணும், ஸ்டே இன்வெஸ்டட் ஃபார் 15 இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எகெயின் அங்கே இருக்கிற ரிட்டர்ன்ஸ் வந்து சொல்லப்படுகிற ரிட்டர்ன்ஸ் வந்து சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். திடீர்னு ஷேர் விலை ஏறும், திடீர்னு குறையும், எங்கேயும் சண்டை போட்டால் நம்ம ஊரில் ஷேர் எஃபெக்ட் ஆகுது, இதெல்லாம் நடக்கும். இந்த எந்த கொஸ்டினுமே சிட் ஃபண்டில் விளைக்கிறது வாய்ப்பே இல்லை. எகெயின் அங்கே கம்பெனியுடைய பர்ஃபார்மன்ஸையோ ஃபண்டமெண்டல்ஸையோ நம்பி மட்டுமே விளையாடுறதில்லை, குறையிறதில்லை. ஷேர் மார்க்கெட் பிளேயர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய சுயலாபத்துக்காக விலையை கூட்டுறதும் விலையை குறைக்கிறதும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போது அந்த மாற்றங்கள் ஆல்வேஸ் ரொம்ப ரிஸ்கியானது. விளையாடுறதும் குறைக்கிறதும் ரொம்ப ரிஸ்கியானது. அவங்க சொல்கிறது லாங் டேர்மில் இருங்க, அப்போ தான் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் தான் சொல்கிறாங்க. சீட்டில் அப்படி கிடையாது. 20 மாதம் சீட்டோட சேர்க்கலாம், உங்களுக்கு என்ன லாபம் கிடைச்சுன்னு உங்களுக்கே தெரியும், பணம் வேணால் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ஸோ அதாவது பேங்க்கை கம்பேர் பண்ணால் சிட் ஃபண்டில் வந்துட்டு நாங்கள் எந்த அளவுக்கு வட்டி எடுக்கலாம் அப்படிங்கிறத நாங்களே சூஸ் பண்ணுற ஒரு பவர் இந்த சீட்டுக்கு இருக்குது. அதே போல் மார்க்கெட் ரிஸ்க் அப்படிங்கிறது ஒன்று இங்கே இல்லவே இல்லை. ஷேர் மார்க்கெட் ஏறினாலும் இறங்கினாலும் இங்கே நம்ம பணம் சேஃபாக இருக்கும், அதோடைய எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிறத ரொம்பவே நல்லா விளக்குனீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம். தேங்க்யூ. தேங்க்யூ.